திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது தை திருநாள், தைப்பொங்கல் குறித்தும் எந்த நேரத்தில் பொங்கல் பானை வைக்க வேண்டும், எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். இதற்காக நமது ஜோதிட ஆலோசகர் டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் உன்னதமான அந்த உத்தராயண புண்ணிய காலமானது எப்பொழுது பிறக்கிறது, அந்த தை மாதமானது எப்பொழுது பிறக்கிறது என்பது குறித்து விரிவாக கணித்து கொடுத்துள்ளார். அதையும் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு முதலில் என்னுடைய தை திருநாள் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்கள் அனைவரும் கடந்த 28 நாட்களாக மார்கழி மாதத்தினுடைய திருப்பாவை திருவம்பாவை பாடல்களையும் 21ஆம் நாள் முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் பார்த்து வருகிறோம். இதை நமக்காக வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஹடபட் சிவா அவர்களுடைய மாணவர்கள் அழகாக பாடி கொடுத்துள்ளனர். அதை நம்ம அனைவரும் பார்த்து தரிசித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் தை திருநாளுக்கு முதல் நாள் போகி பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகையும், 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டுப் பொங்கல் பண்டிகையும், 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று காணும் பொங்கல் பண்டிகையும் கொண்டாடுகின்றோம். இந்த 4 நாட்கள் தமிழர் திருநாளானது மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகிறது. இந்த 2024ஆம் ஆண்டானது மிகவும் சிறப்பாக அமைய உள்ளது. எனவே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் போகி பண்டிகை நாளைய தினம், அதாவது 14/1/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த போகி பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. இந்த போகி பண்டிகை என்பது வருண பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நிகழ்வாகவும், அதேபோல் நம் இல்லங்களில் தேவையற்ற பொருட்களை நீண்ட நாட்களாக தேவையில்லாமல் கிடப்பதை எடுத்து தீயிட்டு கொளுத்தி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுவே போகி என்ற சொல்லுக்கு ஏற்ப நாம் அந்த போகி திருநாளை கொண்டாடவிருக்கிறோம். நாளைய தினம் அந்த போகி பண்டிகை. எனவே அனைவரும் நாளைய தினம் போகி பண்டிகையை கொண்டாடி மகிழும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி 15/1/2024 திங்கட்கிழமை அன்று பொங்கல் பண்டிகை, தை திருநாள், சூரிய பொங்கல், தமிழர் திருநாள் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறோம் என்றால், அதாவது ஆதித்ய பகவான், அதாவது சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விதமாகவும், அதே போல் ஆண்டு முழுவதும் நமக்காக உழைக்கும் உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த தை திருநாளை கொண்டாடுகின்றோம். இந்த தை திருநாள் அன்று ஆண்டில் நாம் விதைத்த புதிய பயிர்களை கொண்டு, அதாவது புது நெல் இடித்து அதிலிருந்து வரும் புத்தரிசி, அதாவது பச்சை அரிசி கொண்டும், அதே போல் புதுமையாக விளைவித்த காய்கறிகளை கொண்டும், கரும்பு, மஞ்சள், இஞ்சி போன்ற காய்கறிகளை கொண்டும் அழகாக இந்த பொங்கல் பண்டிகையை நாம் வரவேற்கிறோம். அந்த பொங்கல் பண்டிகையினுடைய தாற்பயம் குறித்து விரிவாக கடந்த ஆண்டு பேசியுள்ளோம். அது குறித்த வீடியோவானது நம்முடைய திவ்ய தரிசனம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். எனவே விரிவான பொங்கல் பண்டிகை குறித்த தகவல் தேவைப்படுபவர்கள் அதில் சென்று பார்த்து கொள்ளலாம். அதே போல் அந்த பொங்கல் பண்டிகை என்று பலருக்கு எந்த நேரத்தில் பொங்கல் வைக்க வேண்டும், எப்பொழுது மாதம் பிறக்கிறது, அந்த உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும் தை மாதம் எப்பொழுது வருகிறது என்பது பலருக்கு சந்தேகம் உண்டு. அந்த சந்தேகங்களை விளக்கும் வகையில் நமது ஜோதிட ஆலோசகர் டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் அற்புதமாக நல்ல நேரத்தை கணித்து கொடுத்துள்ளார். அந்த நேரத்தை டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் கணித்து கொடுத்துள்ள அந்த நேரத்தை அவர் சொல்லி இப்பொழுது நாம் கேட்கலாம். வாருங்கள். ஹர நம பார்வதி பதஜே ஹர மகாதேவ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அனைத்து திவ்ய தரிசன நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்னதாகவே பொங்கல் நல்வாழ்த்து மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட இந்த சந்திப்பை நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு தகவல் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம பார்க்குறோம். பொங்கல் பண்டிகை வரக்கூடிய 15ஆம் தேதி அன்று பொங்கல் பண்டிகை வருது. இது எப்போ நம்ம மாத தர்ப்பணம், அதாவது உத்தராயண புண்ணியகால தர்ப்பணங்கள் பண்ணக்கூடியவர்கள் எப்படி பண்ணணும்,
பொங்கப்பானை எத்தனை மணிக்கு வைக்கிறது, என்ன சமாச்சாரம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பதிவை செய்கிறோம். 14/1/2024 அன்னைக்கு மகர சங்கராந்தியினுடைய போகி பண்டிகை. ஆனால் அன்னைக்கு இரவு திருக்கணிதம் மடத்து பஞ்சாங்க ரீதியாக இரவு 2:43 அளவிலேயே நமக்கு மகர ரவி பிறந்துடுறது. வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா 59.24 நாழிகை, அதாவது சூரியோதயத்துக்கு சற்று முன்பாகத்தான் உங்களுக்கு வந்து இந்த மகர ரவி பிறக்கிறது. வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக 6:31 மணிக்கு பிறக்கிறது. அப்போ அந்த 6:31 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து பொங்கப்பானை வைக்கணும் அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் இருக்குது. இந்த ரீதியாக பார்க்கும்போது திருக்கணித ரீதியாக மடத்து ரீதியாக பார்க்கும்போது முதநாள் இரவே நமக்கு வந்து மாதம் பிறந்துடுறதுனால சாதாரணமாகவே சாஸ்திர ரீதியாக நமக்கு வந்து உத்தராயணம் பிறந்து தர்ப்பணம் பண்ணணும், தட்சிணாயணம் பிறக்கிறதுக்கு முன்னாடி புண்ணியகால தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் விதியில் சொல்லப்பட்டிருக்கு. அது பிரகாரம் உத்தராயண புண்ணியகால தர்ப்பணம் மடத்து பஞ்சாங்க ரீதியாக அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் உத்தராயணம், அதாவது மறுநாள் 15/1/2024 அன்று காலை எழுந்த உடனேயே அந்த தர்ப்பணத்தை பண்ணிடலாம். இதுக்கு உச்சி பொழுது வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லை. புண்ணியகால தர்ப்பணம் எல்லாமே மாசப்பிறப்பை ஒட்டி தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். அதனால் அதுக்கு தனியாக நம்ம பண்ணணும், அபராண வியாப்தி வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. தாராளமாக தர்ப்பணம் பண்ணிவிடலாம். இந்த தர்ப்பணம் பண்ணக்கூடிய காலகட்டத்துக்கு பிறகு இந்த பொங்கப்பானை ஏற்றுறது அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம்னு கேட்பா எல்லாரும். அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னாக்க மடத்து பஞ்சாங்கம், திருக்கணித ரீதியான பஞ்சாங்கங்கள் உபயோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு காலையில் 6லேருந்து 7:30 மணிக்குள்ள ஒரு சுபமான ஒரு நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த மகர சங்கராந்திக்கு உண்டான பொங்கப்பானையை வைத்து சமாச்சாரங்களை பண்ணிக்கலாம். காரணம் 7:30லேருந்து 9 அன்றைக்கி ராவுகாலம், திங்கக்கிழமைங்கிறதுனால மறுநாள் அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க சனிஹோரை வந்துடும். அப்புறம் 10லேருந்து 10:30 வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கும். மீண்டும் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யமகண்டம் வந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப உச்சி பொழுதாக போயிடும். பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் ஹோரையினுடைய அடிப்படையில் பார்க்கக்கூடியவர்களுக்கு 10லேருந்து 10:30க்குள்ளே வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமா பூஜைகள் சமாச்சாரங்கள்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக இது பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கக்கூடியவர்கள் காலையிலேயே வச்சிடக்கூடியவர்களுக்கு ரொம்ப உன்னதமான டைம்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாங்கத்திலே கொடுத்துருக்கிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா 6லேருந்து 7:30 மணி தான் டைம் கொடுத்துருக்கா. அது பிரகாரம் பொங்கல் பண்டிகை பண்ணிட வேண்டியது. அந்த சங்கராந்தி பூஜையையும், சங்கராந்தி பூஜைக்கு வந்து மற்றபடி அது ஃபாலோடு பை தான், அதை வந்து தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே வர்றதுனால அதுக்கு தனியாக நேரங்கள் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. பொங்கப்பானை வச்சு அந்த பூஜைகளை பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த பண்டிகை உற்சவத்தை செஞ்சுடலாம் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது பிரகாரம் நீங்கள் வந்து இந்த பண்டிகை உற்சவத்தை நல்லபடியாக சீரும் சிறப்புமாக கொண்டாடி எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறதா குருநாத திருவடிகளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம பார்வதி பதயே ஹர மகாதேவ. எனவே இந்த நேரத்தில் நாம் அனைவரும் தை பொங்கலிட்டு அந்த சூரிய பகவானுக்கு படையலிட்டு நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ வேண்டும். எனவே இந்த பொங்கல் பண்டிகையானது அனைவருக்கும் ஒரு சுபிக்ஷமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கலானது கொண்டாடப்படுகிறது. இந்த மாட்டு பொங்கல் என்பது ஆண்டு முழுவதும் நமக்காக உழைக்கும் கால்நடைகளுக்கும் கோமாதாக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது. எனவே அன்றைய தினம் பசுமாடுகளுக்கு நாம் உணவளிக்க வேண்டும், கால்நடைகளுக்கு உணவளிக்க வேண்டும். எனவே வாய்ப்பு இருப்பவர்கள் நாம் அருகில் இருக்கின்ற கோஷாலாவிற்கு சென்று அங்கு மாட்டு தீவனங்களை வாங்கி கொடுத்து அந்த பசுக்களிடம் ஆசி பெறலாம். அல்லது நாம் தெருவில் இருக்கின்ற ஏதாவது ஒரு பசுவிற்கு நம்மால் இயன்ற காய்கறிகளையோ பழங்களையோ கொடுத்து ஆசி பெறலாம். அப்படி முடியாதவர்கள் அருகில் இருக்கின்ற சிவாலயங்களுக்கு சென்று அங்கு எழுந்தருளி இருக்கின்ற நந்தி பகவானுக்கு அருகம்புல் சாற்றி நாம் வேண்டிக் கொள்ளலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் வீட்டில் கோமாதா சிலை இருந்தால் கோமாதா சிலைக்கு அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யலாம். அன்றைய தினம் கோபூஜை செய்வது என்பது ரொம்பவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது.
பல நூறு புண்ணியங்களை தேடித் தரும் ஒரு அற்புத நாளாகும். எனவே இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை வருகிறது. எந்த நேரத்தில் செவ்வாய்க்கிழமை என்று பொங்கல் வைக்க வேண்டும் என்றால், மாட்டுப் பொங்கல் அன்று 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து வழிபடலாம். அன்றைய தினம் நாள் அருமையாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் 9 மணி முதல் 10:30 மணி வரை நேரம் நன்றாக இல்லை, யமகண்டம் வந்து விடுவதால் அதை தவிர்த்து விட்டு 10:30 மணிக்கு மேல் பொங்கல் பானை வைத்து பொங்கல் படைத்து அந்த மாடுகளுக்கு பொங்கல் ஊட்டி மகிழலாம். மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகுகாலம் என்பதால் அந்த நேரத்திலும் பூஜை செய்ய முடியாது. மாலை வேளையில் மாட்டு பொங்கல் பூஜை செய்பவர்கள் 4:30 மணிக்கு மேல் பொங்கல் பானை வைத்து 6 மணிக்குள் அந்த பூஜையை முடிக்கலாம். அதுவும் ஒரு சிறந்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்த மாட்டு பொங்கல் மிக சிறந்த நன்னாளில் செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது. எனவே அன்றைய தினம் மாட்டு பொங்கலை நாம் சிறப்பாக கொண்டாடி அந்த கோமாதாவின் அருளையும் எல்லாம் வல்ல நந்தி தேவரின் அருளையும் பெற்று மகிழலாம். அதனைத் தொடர்ந்து விழாவின் 4வது நாளாக சொல்லப்படுகின்ற 17ஆம் தேதி புதன்கிழமை என்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கல் என்றால் சென்னை போன்ற பெருநகரங்களில் காணும் பொங்கல் என்றும், கிராமப்புறங்களில் கன்னி பொங்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது கன்னி பொங்கல் என்றால் இந்த 3 நாள் பொங்கலுக்கு பிறகு 4ஆம் நாளில் ஊரில் கன்னி பெண்களாக உள்ளவர்கள் ஒன்று கூடி கும்மி அடித்து ஒரு இடத்தில் ஒன்றாக சேர்ந்து கோவில் முன்பு பொங்கல் வைத்து உழவியிட்டு அந்த பொங்கலை சூரிய பகவானுக்கு படைத்து விட்டு அனைவரும் மகிழ்ச்சியோடு உண்டு அந்த காணும் பொங்கலை கொண்டாடுவார்கள், அந்த கன்னி பொங்கலை கொண்டாடுவார்கள். எனவேதான் அந்த இடம் காணும் பொங்கல் கன்னி பொங்கல் என்று சொல்லப்படுகிறது. இந்த சென்னை போன்ற பெருநகரங்களில் வீட்டில் இருந்து அதிகாலையே தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு ஒரு சுற்றுலா தலங்களுக்கு சென்று அங்கு அனைவரும் ஒன்றாக கூடி அமர்ந்து குடும்பத்தோடு அந்த காணும் பொங்கலை கொண்டாடிவிட்டு மாலையில் வீடு திரும்புவார்கள். அப்படி ஒரு நிகழ்வும் இது போன்ற சென்னையில் நடைபெறுகிறது. ஆக காணும் பொங்கல் என்பதும் கன்னி பொங்கல் என்பதும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் பெரியவர்களை பார்த்து, நம்ம உறவினர்களையும் உற்றார்களையும் பார்த்து அவர்களிடம் ஆசிகளை பெற்று அவர்களுடைய பொங்கல் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டு நாமும் எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையினுடைய அனுபவங்களையும் தாற்பயங்களையும் சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் அழகாக வகுத்து வைத்து சென்றுள்ளனர். எனவே இந்த முதல் நாள் போகி பண்டிகையும், அதனால் அடுத்த நாள் பொங்கல் பண்டிகையும், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல் பண்டிகையும், 4வது நாள் கணுப்பொங்கல் பண்டிகையும் கொண்டாடி இந்த 4 நாட்கள் திருவிழாவை, தமிழர் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் கிராமப்புறங்களில் குறிப்பாக தேனி, மதுரை போன்ற இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளும் மஞ்சு விரட்டு போட்டிகளும் மிக அற்புதமாக நடைபெறும். இந்த வீர விளையாட்டு என்பது நம்ம தமிழர் பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் காளை மாடுகளை ஒரு இடத்தில் ஒன்றாக சேர்த்து வைத்து வாடி வாசலை திறந்து விட்டு அதிலிருந்து காளை சீறி பாய்ந்து வரும். அந்த காளைகளை வாலிப வயதுடைய இளைஞர்கள் அடக்குவார்கள். அப்படி அடக்குவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படும். இந்த வீர விளையாட்டு இன்றளவும் நடைபெற்று வருகிறது, ஒரு சிறப்பு அம்சமாகும். எனவே இந்த தமிழர் திருநாளை இப்படி வீர திருநாளாகவும் கொண்டாடி வருகிறோம். எனவே இந்த 4 நாட்கள் பண்டிகையை நாம் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடி இந்த தை திருநாளை மகிழ்ச்சியோடும் அன்போடும் அரவணைப்போடும் இல்லாதவர்களுக்கு உதவி ஒரு பெரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த். நன்றி, வணக்கம்.